நேற்று நைட்லேருந்து எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு நியூஸு என் மனசை அப்படி கஷ்டப்படுத்திகிட்ருக்கு. 2 வகையான நியூஸை சொல்கிறேங்க. ஒரு செவக்கு வியாபாரியாம், சரிங்களா? அவர் மரம் வியாபாரி போல், நல்லா வசதியானவர் போல், ஒரு மதத்தை சேர்ந்தவர் போல், சரிங்களா? அவர் ஒரு இளம் வயசு ஒரு 25க்குள்ளே இருக்கிற பொண்ணை பார்த்துருக்காரு, லவ் சொல்லியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா உண்மையாலே காதல், அந்த பொண்ணு மனைவியாக வரணும்னு அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணை எப்படி என்னாச்சும் அடையணும், ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டார் போல். எப்படின்னா பேசி கவுக்கணும், கவுக்கிறதுக்கு யாருக்கும் யாரும் எங்கே சொல்லித்தர வேணாமே, சரிதானே? உன்னை மாதிரி அறிவான அழகான பொண்ணை நான் பார்த்ததில்லை, யார்கிட்டையும் பேசினதில்லை, பழகினதில்லை. உன்னை பார்த்த பிறகு என் மனசு இறங்கி போச்சு. நீ தான் எனக்கு அந்த பொண்ணு பாவம் சொல்லியிருக்கா. நீ இந்த வகுப்பில் சேர்ந்தவன், கண்டிப்பாக நமக்குள்ளே செட் ஆகாது, வேணான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சரி, நீ அப்படி சொல்கிறியா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? சரி, நான் செத்துடுறேன். அப்போது நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது. நீ எனக்கு செய்ய வேண்டிய சடங்கில் கடைசியாக என் சாவலியாச்சும் என் மூஞ்சை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்கான். பாவம் இப்படியெல்லாம் பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொல்வா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் உன்னை விரும்புகிறேன், நீ இவ்வளோ தூரம் சொல்லும் போது நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்லி பாவம் லவ் பண்ணியிருக்கா. லவ் பண்ணும்போது தப்பு நடந்திருக்கு, கருவியும் கழிச்சிருக்கா, எல்லாமே பண்ணியிருக்கா. ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட போயிருக்கா, போய் சொல்லியிருக்கா, இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் திருமண வயசு வந்துடுச்சு, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, உங்கள் வீட்டில் பேசு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவன் திமிராக சொல்லியிருக்கான். என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முன்னால் முடிஞ்சதை நீ பண்ணுன்னு இவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கா. கெஞ்சி கேட்டிருக்கா, ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுன்னு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா யாரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நீ பார்த்தியானா வேறு மதம், நான் வேறு இது, ஸ்டேட்டஸ் வேறு, எந்த வேறு, செட் ஆகாது, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாலும் உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்னு. சரி, இவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியாக இருந்த இதுவும் இவன் ஏற்றுக்கல. எவ்வளோ காலில் விழுந்தோ கெஞ்சியும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்போ வீட்டில் போய் பேசலாம், அம்மா அப்பா கிட்டே பேசினா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஏதாவது கிடைக்கும், ஒரு அங்கீகாரம்னு சொல்லி மதிப்பு கிடைக்கும்னு போய் பையனுடைய அம்மா அப்பாவை பார்த்து பேசி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா உங்கள் பையனை லவ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ப வச்சு எனக்கு கருவெல்லாம் கழித்து எல்லாமே பண்ணிட்டாரம்மா, நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு பொண்ணாக இருப்பேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கா. எங்களால் உன்னை ஏற்றுக்கவே முடியாது, நீ எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான், அவன் சொன்னது தான் கரெக்டு, அவனாச்சும் சொன்னான், நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நின்றனா நான் என்ன செய்வேனே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. நாங்கள் கம்பி எண்ணவும் தயார், ஆனால் எங்களால் உன்னை பொண்ணை மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் பையனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அம்மா அப்பா இல்லை, தலைமறைவு. அவங்களுக்கு ஒரே ஒரு பதிவு தான் இந்த சமயத்தில் நான் போட விரும்புகிறேன். அவங்களும் ஒரு பெண்ணு தான், அவங்களும் இளமை பருவத்துலேருந்து கடந்து தான் இந்த முதுமை பருவத்துக்கு வந்திருக்காங்க. உங்களை யாராவது இப்படி ஏமாற்றியிருந்தால், உங்கள் பொண்ணை ஏமாற்றியிருந்தால், இந்த மாதிரி இருந்திருந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? உங்கள் கூட பிறந்த அக்காவோ தங்கச்சி எல்லோரும் இருந்தால் உங்கள் வீட்டு பொண்ணாக ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறேன், யாரையும் ஏமாற்றிட்டு யாராலையும் இருக்க முடியாது, சரிங்களா? ஒரு பொண்ணுடைய மானத்தோடையும் கற்போடையும் அவள் குடும்ப கௌரவத்தோடையும் விளையாடுறது ரொம்ப தப்பு. உங்கள் வீட்டு பொண்ணாக மதித்து சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க பாருங்கள். தயவு செஞ்சு இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க அம்மா அப்பா கண்ணில் படட்டும். நான் ஊர் பேர் எதுவும் இல்லை விரும்பலை, ஆனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒன்று தான் சொல்வேன், ஒரு பொண்ணுடைய இதில் இது பண்ணாதீங்க. உங்கள் பையன்தான் ஆசை வார்த்தை பேசி எல்லாமே பண்ணது நம்பிக்கை, உங்கள் பையன் பண்ணது நம்பிக்கை துரோகம், சரிங்களா? அந்த பாவம்லாம் சும்மா விடாது. ஒரு வாய் உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? நான் கேட்குறேன், அந்த பொண்ணை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு மருமகளாக நல்ல பொண்ணாக துணையாக இருப்பாள், யோசிச்சு பாருங்கள். நம்ம நல்லதை பண்ணணும் பூமியில். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா? உங்கள் ஸ்டேட்டஸ் மதம் ஏதாவது எடுத்துகிட்டு போவீங்களா? இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட இடம் தருவாங்களா? இல்லை நீங்கள் சேர்த்ததில் தருவாங்களா?
ஒன்றும் கிடையாது தானே. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரே இடம் தானே. அதை புரிஞ்சுக்கோங்க. நல்லதை பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. உங்கள் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லுங்கள். எங்கே இருந்தாலும் வந்து சேருங்க. நன்றி, வணக்கம்.